எப்போதாவது லூக்கா சுவிசேஷம் மற்ற சுவிசேஷங்களை விட சற்று வித்தியாசமா இருப்பதை கவனிச்சிருக்கிறீங்களா? அது ஏன்னா லூக்கா 12 சிஷ்யர்கள் ஒருத்தர் கிடையாது. அவர் ஒரு டாக்டர், ஒரு ஆராய்ச்சியாளர், அதோட பவுலோட நெருங்கிய நண்பர். அவர் நடந்த சம்பவங்களை மட்டும் சேகரிக்கல, அது உண்மையா இல்லையான்னு ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். மற்றவங்க எல்லாம் தாங்க என்ன பார்த்தாங்களோ அதை எழுதியிருக்கிறாங்க. ஆனா லூக்கா அதையும் விட ஆழமா சென்று மற்றவர்கள் பதிவிட தவறிய காரியங்களையும் கூட நோட் பண்ணி எழுதியிருக்கிறார். அவர் ஒரு டாக்டர் இல்லையா? ஸோ நோய்களோட பேர், அதனால உண்டான நிலை, இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு அந்த ஒவ்வொரு அற்புதத்தையும் தத்ரூபமா வரலாற்று நிகழ்வாக பதிவிட்டிருக்கிறார். இப்ப கற்பனை செஞ்சு பாருங்க, 4 சுவிசேஷத்தின் எழுத்தாளர்களையும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தி உண்மையாகவே என்ன நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்றத அவங்களுக்கு வெளிப்படுத்தினாரு. அதே போல ஆவியானவரால் வழிநடத்தப்படும் ஒரு ஸ்டடி, பைபிள் ஸ்டடி உங்களுக்காக இந்த அதிசய கையேட்டில் காத்திருக்கிறது.